ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والله جعل لكم من أنفسكم أزواجا وجعل لكم من أزواجكم بنين وحفدة ورزقكم من الطيبات أفبالباطل يؤمنون وبنعمة الله هم يكفرون. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழக்கூடிய அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் மனிதர்களை ஆண்களாக பெண்களாக அல்லாஹ் படைத்து சுவர்க்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை ஆதம் ஹவ்வா என்ற குடும்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட மனித வாழ்க்கை, சுவர்க்கத்தில் இருந்து அந்த வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்டது என்பதை குர்ஆன் நபிமார்களுடைய வரலாற்றை பேசுகின்ற போது பிரதானமாக பேசிக் கொண்டிருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து, அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு குடும்பமாக இணைய வேண்டும் என்பதற்காக சுவனலோகத்திலே அல்லாஹு தஆலா ஆதம் என்ற ஆணுக்கு ஹவ்வா என்ற பெண்ணை அல்லாஹ் துணையாக படைத்து இரண்டு பேர்களையும் கணவன் மனைவியாக சுவர்க்கத்தில் அல்லாஹ் வாழ வைத்தான். ஆணுக்கு பெண்ணுடைய தேவையை அல்லாஹ் வைத்து, பெண்ணுக்கு ஆணுடைய தேவையை வைத்து, முதலாவது மனிதன் படைக்கப்பட்ட நாளிலிருந்து அல்லாஹு தஆலா அதை எங்களுக்கு உணர்த்துகின்றான். ஆண் தன்னுடைய தேவையை பெண்ணின் மூலமாக, பெண் தன்னுடைய தேவையை ஆணின் மூலமாக பூர்த்தி செய்ய வேண்டும். அதை இஸ்லாம் திருமணம் என்று பேசியிருக்கிறது. அந்த உறவை மிக கண்ணியமாக குர்ஆன் அணுகி இருக்கிறது. குர்ஆன் சுவர்க்கத்தை பற்றி பேசுகின்ற போது மிக அதிகமாக சுவர்க்கத்துடைய கண் அழகிகளை பற்றி, சுவர்க்கத்துடைய அழகிகளை பற்றி பேசுகிறது. சுவர்க்கத்திலே அல்லாஹ் மனிதனை படைத்தான், அந்த ஆணுக்கு ஒரு மனைவி பெண்ணை படைத்தான். சுவர்க்கத்திலே அவர்கள் இன்பமாக வாழ்ந்தார்கள். அல்லாஹ் வாழச் சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசுகின்ற போது அவர்களுடைய மனைவியை சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் பேசியிருக்கிறான். உஸ்குன் அன்த வஸௌஜுக் உதுகுல் அன்த வஸௌஜுக், ஆதமே நீங்களும் உங்களுடைய மனைவி சொர்க்கத்தில் வாழ வேண்டும், சொர்க்கத்துக்குள்ளால் நுழைய வேண்டும் என்று உலகத்தில் ஏற்பட்ட அல்லது சொர்க்கத்தில் ஏற்பட்ட அந்த முதலாவது உறவு கணவன் மனைவி என்ற உறவு என்பதை அல்லாஹ் மிக அழுத்தமாக பேசுகிறான்.
கண்ணியமானவர்களே, இந்த சுவர்க்கத்துடைய இன்பங்களை அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்ற போது ஹூருன் ஈன் என்று சொல்லப்படக்கூடிய பெண்களை அல்லாஹ் பேசுகின்றார். ஆண்களுக்கு இயல்பாக பெண்கள் மீது ஒரு ஆசை இருக்கிறது, ஒரு மோகம் இருக்கிறது, ஒரு விருப்பம் இருக்கிறது. அதனால் நன்மைகளை அல்லாஹ் குர்ஆனில் நன்மைகளின் பக்கம் நீங்கள் விரைய வேண்டும், நல்ல அமல்களை செய்ய வேண்டும், இபாதத்தில் ஈடுபட வேண்டும். உங்களுக்கு நாங்கள் சுவர்க்கத்தில் இப்படியான பெண்களை தர இருக்கிறோம் என்று பேசுகின்ற நேரத்தில் அந்த சுவர்க்கத்துடைய அழகிகளோடு கூட நினைத்த பிரகாரம் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய ஆசையை சுவர்க்கத்தில் கூட தீர்க்க முடியாது. ஒரு பெண்ணின் மூலமாக தீர்க்கப்படுகின்ற ஆசை அது அனுமதிக்கப்பட்ட முறையிலே இடம்பெற வேண்டும். அதைத்தான் திருமணம் என்று நாங்கள் சொல்வோம். ஆடு மாடுகளை போன்று மிருகங்களை போன்று மனிதன் தனது ஆசையை வெளிப்படுத்த முடியாது, ஆசைகளுக்கு அடிமையாக முடியாது. சுவர்க்கத்தில் கண்ணழகிகளோடு சுவர்க்கத்துடைய அழகிகளோடு இன்பம் அடைய இருக்கக்கூடிய மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அங்கு நாங்கள் உங்களுக்கு இந்த ஹூருன் ஈன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சுவர்க்கத்தில் படைக்கப்பட்ட பெண்களை திருமணம் செய்து கொடுப்போம். திருமணம் என்ற உறவு சுவர்க்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டு மரணத்துக்கு பின்னால் சுவர்க்கத்திலும் தொடரக்கூடிய உறவாக இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் ஈமான்தாரிகளை அவர்களுடைய குடும்பங்களோடு நாங்கள் சேர்ப்போம், இணைப்போம். உலகத்துடைய மனைவிமார்கள் சுவர்க்கம் செல்வார்களாக இருந்தால் கணவன்மார்களோடு நாங்கள் சேர்ப்போம். அதே நேரத்திலே அங்கிருக்குகின்ற அழகிகளோடு கூட நினைத்த பிரகாரம் கிடையாது, திருமணத்தின் அடிப்படையில் தான் அவர்களை நாங்கள் திருமணம் செய்து கொடுப்போம் என்று திருமண உறவை அல்லாஹ் ஒரு புனிதமான உறவாக அல் குர்ஆனிலே பேசிக் கொண்டிருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிமார்கள் இந்த உலகத்துக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்வதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய வஹையை சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்பட்டு அனுப்பப்பட்டார்கள். அந்த நபிமார்கள் அவர்கள் உலகத்திலே அனுப்பப்பட்ட அநேகமான நபிமார்களை குர்ஆன் வர்ணிக்குகிறது. வலகத் அர்ஸல்னா ரசூலன் மின் கப்லிக் வஜஅல்னா லஹும் அஸ்வாஜன் வ ذُرِّيَّةً. நபியே, உங்களுக்கு முன்னால் உலகத்தில் வாழ்ந்த அநேகமான நபிமார்கள் அவர்களுக்கு மனைவிமார்களை நாங்கள் கொடுத்து அவர்கள் திருமணம் செய்தவர்களாகத்தான் உலகத்திலே அவர்கள் குடும்பங்களோடு மனைவிமார்களோடு பிள்ளைகளோடு பேர குழந்தைகளோடு வாழ்ந்துதான் அவர்கள் இந்த பணியை, அல்லாஹ்வுடைய தாவாவுடைய பணியை அவர்கள் செய்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இதன் மூலமாக சொல்கிறான், திருமணம் என்பது ஒரு புனிதமான உறவு. நபிமார்கள் திருமணம் செய்து வாழ்ந்திருக்கிறார்கள். திருமணம் என்பது ஒரு மனிதனை நிம்மதியின் பக்கம், சந்தோஷத்தின் பக்கம், ஆனந்தத்தின் பக்கம் இட்டு செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். திருமணம் அது துருமணமாக மாறிவிடக்கூடாது. திருமணம் சுமையாக மாறிவிடக்கூடாது. திருமணம் சாபமாக மாறிவிடக்கூடாது. திருமணம் டென்ஷனாக மாறிவிடக்கூடாது. திருமணத்தின் மூலமாக தஸ்குனு இலைஹா, மனைவியின் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்க வேண்டும். நீங்கள் ஒதுங்கக்கூடிய இடம் உங்களுடைய வீடு. வீட்டை குர்ஆன் மசாக்கின் என்று சொல்கிறது. நிம்மதி பெறக்கூடிய இடமாக இருக்க வேண்டும், சந்தோஷம் ஏற்படக்கூடிய இடமாக வீடு இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்துடைய ஆரம்பத்தை ஹதீஸிலே நாங்கள் பார்க்கின்ற போது, நுபுவத்துடைய ஆரம்பம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபி என்று முதலாவது பிரபலியம் அடைந்தது, மக்களுக்கு மத்தியில் அறிமுகமாகியது மனைவியின் மூலம். பயத்தோடு வருகிறார்கள், அச்சத்தோடு வருகிறார்கள், மன அழுத்தத்தோடு வருகிறார்கள், பயந்து கொண்டு வேகமாக வீட்டுக்கு வருகிறார்கள். வருகின்ற போது ஒரு மனைவி, அந்த மனைவியின் பேச்சு, அந்த மனைவியின் வார்த்தைகள், அந்த மனைவியின் அழகான அணுகுமுறை வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. டென்ஷனோடு, அச்சத்தோடு, பயத்தோடு, மன அழுத்தத்தோடு வருகின்ற கணவனை அழகான வார்த்தையை சொல்லி கதீஜா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்
ஆறுதல் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நனவுகளை சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன ரீதியாக அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த 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 நிலைமையை அழகான வார்த்தைகளை சொல்லி மாற்றினார்கள். இதைத்தான் குர்ஆன் சொல்கிறது, உங்களுடைய வீடு மஸ்கனாக இருக்க வேண்டும், உங்களுடைய மனைவியின் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்க வேண்டும், உங்களுடைய திருமணத்தின் மூலம் உங்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும், சந்தோஷம் கிடைக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நபிமார்கள் திருமணம் செய்தவர்களாக நாங்கள் அவர்களை தெரிவு செய்திருக்கிறோம். உலகத்தில் சில பேர்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று வாழ்ந்தார்கள். துறவரத்தை தெரிவு செய்து அல்லாஹ்வுடைய திருப்தியை நாங்கள் அடைய வேண்டுமாக இருந்தால், உலகத்திலே இந்த திருமணம் நாங்கள் செய்யக்கூடாது என்று வாழ்ந்த ஒரு சாரா குர்ஆன் அவர்களை பற்றி பேசுகிறது. திருமணத்தை அவர்கள் தங்களுக்கு ஹராமாக்கி கொண்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் திருமணம் நாம் செய்ய மாட்டோம் என்று சொன்னதற்கான காரணம், அவர்கள் புரிந்திருந்தார்கள், திருமணம் செய்தால் அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் கொடுக்க முடியாது, தீனுக்கு செலவழிக்க வேண்டிய விடயங்கள் என்னுடைய நேரங்களை செலவழிக்க முடியாது, குடும்பம் என்று வந்துவிட்டால், மனைவி என்று வந்துவிட்டால் பொறுப்புகள் கூடிவிடும், அதனால் தீனுக்கு எங்களால் சேவையாற்ற முடியாது, தீனை பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு நேரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திருமணமே நாங்கள் செய்ய மாட்டோம் என்று உலகத்தில் ஒரு சாரார் வாழ்ந்தார்கள். அந்த காலகட்டத்தில் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 குழந்தையின் தந்தையாக, 7 பிள்ளைகளின் தந்தையாக, 11 மனைவிமார்களுக்கு கணவனாக அல்லாஹு தஆலா இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்து காட்டுகிறான். திருமணம் என்பது உங்களுடைய மறுமை சம்பாத்தியத்துக்கு தடையானது கிடையாது. திருமணம் செய்வதால் என்னால் தொழ முடியாது, பள்ளிவாசலுக்கு நேரம் கொடுக்க முடியாது, தீனுக்கு நேரம் கொடுக்க முடியாது, நல்ல விடயங்களுக்கு நேரம் கொடுக்க முடியாது, குடும்பம் என்று மனைவி பிள்ளை என்று வாழ வேண்டும், அதன் மூலமாக தீனுடைய சேவைகளை ஆற்ற முடியாது என்று யாரும் நினைத்துவிடக் கூடாது. அதனால் தான் 7 குழந்தைகளின் தந்தை, 11 மனைவிமார்களின் கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நபியாக, ரசூலாக தெரிவு செய்து, அந்த மக்கள் எவர்களெல்லாம் நபிமார்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று சொன்னார்களோ அவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் சொல்கிறான், திருமணம் என்பது மார்க்கத்துக்கு தடையானது கிடையாது, மார்க்க விடயங்களில் ஈடுபடுவதற்கு தடையானதா கிடையாது. சிறந்த மனைவி அமைவது, சிறந்த வீடு அமைவது, அது மார்க்கத்தை வளர்ப்பதற்கு, தீனை பரப்புவதற்கு அது காரணமாக அமையும். திருமணம் என்பது ஒரு மனிதனுக்குரிய சாபக்கேடு கிடையாது என்பதை அல்லாஹ் நிரூபித்து காட்டினார். கண்ணியமானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பல பாகங்களை நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 63 வருட கால வாழ்க்கையில் 38 வருட காலம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பல மனைவிமார்களுக்கு கணவனாக வாழ்ந்திருக்கிறார்கள். நபி அவர்களுடைய வாழ்க்கை பாகங்களில் அதிகமான பாகம் கணவன் என்ற பாகம், கணவன் என்ற பகுதி. 63 வருட காலத்திலே 38 வருடம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட காலம்தான் உலகத்துக்கு நபியாக அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். 38 வருட காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையிலே ஒரு கணவனாக வாழ்ந்திருக்கிறார்கள். பல மனைவிமார்களோடு, பல தன்மைகளோடு வாழ்ந்த, பல சிபாத்துகளை, தன்மைகளை கொண்ட பெண்களோடு, வித்தியாசமான சுபாவங்களை கொண்ட பெண்களோடு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே தலை சிறந்த கணவனாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். எனவே இஸ்லாம் கணவனாக, மனைவியாக, கணவன்மார்களுக்கு, மனைவிமார்களுக்கு தேவையான வழிகாட்டல்களை மிக அழுத்தம் திருத்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை மூலமாகவும் 11 பெண்களின் மூலமாகவும் எங்களுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலமாக எங்களுக்கு சொல்லித் தருவதை போன்று ஹதீஸின் மூலமாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு, எங்களுடைய குடும்ப வாழ்வு எவ்வாறு அமைய வேண்டும், என்னுடைய வீட்டுக்குள்ளால் நிம்மதி வேண்டுமாக இருந்தால்,
திருமண வாழ்க்கையின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால், நாம் எதிர்பார்க்கின்ற அந்த பக்குவம் எங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டுமாக இருந்தால், என்னுடைய மனைவி எப்படி அமைய வேண்டும், மனைவியோடு கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அணுகுமுறைகளை குர்ஆன் மிக அழுத்தம் திருத்தமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை பேசுகின்ற போது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியை இணைத்து அல்லாஹ் பேசுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம், சுப்ஹானல்லாஹ், கண்ணியமானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை வெறுமனே ஃபிரௌனோடு மாத்திரம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி அல்லாஹ் தஆலா பல குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாக, நீண்ட ஆயத்துக்களின் மூலமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை ஒரு சிறந்த கணவனாக, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மனைவியை ஒரு தலை சிறந்த சாலிஹான ஒரு பெண்ணாக குர்ஆன் வர்ணித்து பேசியிருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஆண், ஒரு வாலிபன் திருமணத்தின் மூலமாக அவருடைய இலக்கை அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், அவர் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை அடைய வேண்டுமாக இருந்தால், எப்படியான பெண்ணை அவர் தெரிவு செய்ய வேண்டும் என்ற விடயத்தை அல்லாஹ் பேசுகின்ற போது, ரசூல்மார்களில் 3வது இடத்தில் இருக்கக்கூடிய மிக சிறந்த, அல் குர்ஆனில் மிக அதிகமாக பேசப்பட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாக இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு ஊருக்கு போனார்கள். மதியன் என்று சொல்லக்கூடிய பிரதேசத்துக்கு போனார்கள். தட்டத்தனிய போனார்கள். உதவிக்கு யாரும் கிடையாது. பசியோடு போனார்கள். துணைக்கு யாரும் கிடையாது. அறிமுகமற்ற ஊருக்கு போகிறார்கள். 2 யுவதிகளுக்கு தண்ணி அள்ளி கொடுத்தார்கள். ஆடுகளுக்கு தண்ணி அள்ளி கொடுத்தார்கள். உதவி செய்தார்கள். இந்த சம்பவம் குர்ஆன் பேசுகிறது. தந்தை முதியவர், வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. 2 பிள்ளைகளும் தந்தைக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள். அந்த 2 பெண்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் உதவி செய்தார்கள். அந்த 2 பெண்கள், 2 யுவதிகளுடைய தந்தை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நேர்மையானவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள், பக்குவமானவர்கள், என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய மகளுக்கு கணவனாக வருவதற்கு தகுதியானவர்கள் என்பதை இனம் கண்டு கொள்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அழைத்து அந்த தந்தை சொல்கிறார், என்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள், உங்களுக்கு நான் பிரதி உபகாரம் செய்ய வேண்டும். அது என்ன உபகாரம்? என்னுடைய இந்த 2 பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை உங்களுக்கு நான் திருமணம் செய்து தர இருக்கிறேன். என்ன நிபந்தனை? 10 வருடம் என்னிடத்தில் நீங்கள் ஆடு வைக்க வேண்டும். 10 வருடம் கூலி தொழில் செய்ய வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு சாலிஹான பெண்ணை நான் மிஸ் ஆக்கிடக்கூடாது, தவறவிடக்கூடாது. அதற்காக ஒரு சாலிஹான பெண் எனக்கு மனைவியாக வர வேண்டும் என்பதற்காக ஒரு அழகான இளைஞன், சக்தி வாய்ந்த ஒரு இளைஞன், நேர்மையான இளைஞன் என்று நுபுவத்துக்கு முன்னால் உள்ள பகுதி அது. ஒரு சாலிஹான பெண்ணை நான் அடைந்து கொள்ள வேண்டும். நான் திருமணம் செய்வது வெறுமனே என்னுடைய ஆசைகளுக்காக அல்ல. இந்த திருமணம் எனது பரம்பரையின் அடிப்படை, என் குடும்பத்தில் உருவாக்கம், இந்த சமூக வளர்ச்சிக்கும் சமூகத்துடைய சீர்திருத்தத்துக்கும் காரணமாக அமைய வேண்டும். அதனால் எதிர்காலத்தை பார்த்தார்கள். என்னுடைய தீனுக்கு உதவியாக இருக்க வேண்டும், நல்ல விடயங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு சிறந்த தாயாக அமைய வேண்டும். அதை கருத்தில் கொண்டு 10 வருடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சாலிஹான பெண்ணுக்காக வேண்டி ஆடு வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அதே ஒரு கணவன் எப்படி மனைவியை தெரிவு செய்ய வேண்டும், அதே நேரத்தில் மனைவியுடைய தரப்பு எப்படி கணவனை தெரிவு செய்யும், அதுவும் அந்த சூறாவிலே இருக்கிறது. எப்போது அறிமுகமற்ற மூசா என்ற வாலிபர் என்னுடைய மகள்மார்களோடு பக்குவமாக தேவையான விடயத்தை மாத்திரம் பேசி, எந்த கேள்வியை கேட்க வேண்டும் அதை மாத்திரம் கேட்டு, எதை செய்ய வேண்டுமோ அதை மாத்திரம் செய்து பக்குவமாக நடந்து கொண்டாரோ அவர் ஒழுக்கமானவர் என்பதை அந்த தந்தை புரிந்து கொண்டார். மகளை கேட்டு வரக்கூடியவர்களுக்கெல்லாம் பொண்ணை கொடுக்கவில்லை.
அறிமுகம் இல்லாதவர்களுக்கெல்லாம் திருமணம் செய்து கொடுக்கவில்லை. சொன்னதை போன்று நல்லவர்கள் சாலிஹானவர்களுக்கு ஒரு பிள்ளைகளை நீங்கள் தெரிவு செய்து கொடுக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆடு மேய்க்கக்கூடியவராக இருந்தார்கள். 10 வருட காலங்கள் எகிப்திலிருந்து தனியே வந்தார். தொழிலும் கிடையாது, துணையும் கிடையாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு சிறந்த மனைவியை கொடுத்தான். அந்த மனைவியுடைய தந்தை சிறந்த கணவனை தெரிவு செய்தார். அல் கவியுல் அமீன், நேர்மையானவர், சக்தி உள்ளவர், எனது மகளை நன்றாக வைத்துக் கொள்வார், நேர்மை இருக்கிறது, பக்குவம் இருக்கிறது. ஆடு மேய்க்க வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து அவங்க பரிசோதனை செய்யறாங்க. என் மகனுக்கு பேர் பொருத்தமா, தொழிலாளி, என்னிடத்தில் வேலை செய்யக்கூடியவர், ஆனால் மார்க்கம் இருக்கிறது, பக்குவம் இருக்கிறது, தீன் இருக்கிறது. அதை பார்த்தார்கள். இப்போது தீனை அடிப்படையாக வைத்து, மார்க்க பற்றி அடிப்படையாக வைத்து, நல் மார்க்கத்துடைய சலாஹுத்தீன், மார்க்கத்தின் நலவுகளை அடிப்படையாக கொண்டு கணவன்மார்களுடைய பிள்ளைகளுக்கு எப்போது நாங்கள் சேர்த்து கொடுப்போமோ, இணைத்து கொடுப்போமோ, திருமணம் செய்து கொடுப்போமோ, அந்த நேரத்தில் அது குர்ஆன் எதிர்பார்க்கக்கூடிய மஸ்கனாக, நிம்மதி ஏற்படுத்தக்கூடிய வீடாக, குடும்பமாக அந்த குடும்பம் மாறிவிடும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால் தான் குர்ஆன் பல இடங்களில் இந்த கணவன் மனைவி என்ற உறவை ஒரு பரிசுத்தமான உறவாக, புனிதமான உறவாக பேசுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா கணவன் மௌத்தா போனா, கணவன் வஃபாத்தாகினா, இத்தா என்ற ஒரு சட்டத்தை குர்ஆனில் அல்லாஹ் பேசியிருக்கிறான். ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய புனிதத்துவத்தை, மதிப்பை விளங்க வேண்டுமாக இருந்தால், கணவன் ஹயாத்தோடு இருக்கும் போது, தான் இத்தாவில் இருக்கும் போது கணவன் ஹயாத்தோடு இருக்க மாட்டார். தான் ஹயாத்தோடு இருக்கும் போது ஒரு விடயத்தை சிந்திக்க வேண்டும். எங்களுடைய மனைவிமார்களுக்கு நாங்கள் உணர்த்த வேண்டும். கண்ணியமானவர்களே, திருமணம் செஞ்சாங்க, உடலுறவில் கூட ஈடுபடல. குர்ஆன் பேசுது, கணவன் வஃபாத்தாகினார். திருமணம் செய்யப்பட்ட பெண் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, அடிமையாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாத பெண்ணாக இருந்தாலும் சரி, குர்ஆன் பேசுது, கணவன் முஸ்லிமாக இருந்தால், கணவன் வஃபாத்தாகினா 2 சட்டத்தை குர்ஆன் பேசுது. ஒரு பெண் இத்தா இருக்கணும். கண்ணியமானவர்களே, துக்கம் அனுஷ்டிக்கிறது. ஒரு நாள் வாழ்ந்த கணவனாக இருந்தாலும் சரி, 1 வருடம் வாழ்ந்த கணவனாக இருந்தாலும் சரி, 50 வருடம் தன்னோடு சேர்ந்து வாழ்ந்த கணவன் மூத்தாகினாலும், குர்ஆன் இத்தாவுடைய சட்டத்தை சூரத்துல் பக்ரால 2 ஆயத்துக்களின் மூலமாக அல்லாஹ் பேசுறான். கணவனை இழந்ததற்காக வேண்டிய ஒரு மனைவி துக்கம் அனுஷ்டிக்கக்கூடிய அந்த சட்டம், கட்டாயமான சட்டம் குர்ஆன் பேசியிருக்குது. கண்ணியமானவர்களே, 3வது சட்டம் அல்லாஹ் சொல்றான், வல்லதீன யதவஃபௌன மின்கும் வயதரூன அஸ்வாஜன் வஸிய்யத்தன் லிஅஸ்வாஜிஹிம் மதாஅன் இலல் ஹவுல். மாற்றப்பட்ட சட்டம் நாங்கள் விளையும் கொள்வோம். அல்லாஹ் அந்த ஆயத்தை குர்ஆன்ல வச்சிருக்கிறான். சட்டத்தை எல்லாம் மாத்திட்டா. ஒரு கணவன் மௌத்தா போனா, ஒரு பொம்புல ஆரம்ப காலத்துல 1 வருஷம் இத்தா இருக்கணும். 1 வருஷம் இத்தா, 1 வருஷம் துக்கம் அனுஷ்டிக்கணும். பழைய சட்டம். வேற கல்யாணம் பேசலா, இன்னொரு ஆணை நினைச்சு வாழலா. அந்த சந்தர்ப்பத்துல கல்யாணம் நேரடியாக பேசுறது ஹராம். கணவனை நினைச்சு கொண்டே இருக்கும். கணவன் மூத்தாயிட்டார், என்னோட வாழ்ந்தவர், அவர் சாதாரண ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கலாம், அல்லது படிச்ச பட்டதாரியாக இருக்கலாம், சாதாரண ஒரு ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக, எப்படி இருந்தாலும் என்னோடு வாழ்ந்தவர், அல்லாஹ் எனக்கு துணை சேர்த்தவர். 1 வருஷம் இத்தா. அதுக்கு பின்னால அல்லாஹ் அர்பாத் அஷ்ஹுரின் வ அஷ்ரா, அது பெண்களுக்கு கஷ்டம் என்ற காரணத்தினால் 4 மாசம் 10 நாள். அதே பெண்ணுடைய வாப்பா மௌத்து, அதே பெண்ணுடைய நானா மௌத்து, அதே பெண்ணுடைய உம்மா மௌத்து, அதே பெண்ணுடைய தம்பி மௌத்து, அதே பெண்ணுடைய பிள்ளை மௌத்து. நபி அவங்க சொன்னாங்க, துக்கம் அனுஷ்டிக்க வேண்டிய காலம் 3 நாள் தான். கணவன் மௌத்து 4 மாசம் 10 நாள் குர்ஆன் பேசுது. கண்ணியமானவர், இது என்னோட மனைவிமார் ஹயாத்தோடு இருக்கும் போது அவங்களுக்கு உணர்த்தப்படும். அவங்க இத்தா இருக்கோம், நாங்க மூத்தாயிருக்கோம். இத்தாவுடைய பிரதான நோக்கம் என்னோடு வாழ்ந்த கணவனை நான் கண்ணியப்படுத்துவது, கணவனுடைய உபகாரங்களை நினைத்து வாழ்வது, கணவனுக்காக துஆ செய்வது. அதே நேரத்தில் கண்ணியமானவர்களே, கணவன் மௌத்தாகல, அவங்க விவாகரத்து பெற்றுட்டாங்க. குர்ஆன் பேசுது, பிரிஞ்சுட்டாங்க கணவன் மனைவி.
ஆனா 6 மாசம் 7 மாசம் 6 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சிருப்பாங்க. கண்ணியமானவர்களே, அவங்கள பார்த்தும் குர்ஆன் சொல்லுது, வலா தன்சவுல் ஃபத்ல பைனக்கும். உங்களோட பிரிஞ்சு போயிட்டாரு என்றாலும் அவரை வாழக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு உபகாரம் செஞ்சிருப்பாரு. அந்த கணவன் உங்களுக்கு உபகாரம் செஞ்சிருப்பாரு, அல்லது அந்த மனைவி உங்களுக்கு உபகாரம் செஞ்சிருப்பா, சமைச்சு தந்திருப்பா, உங்களோட ஆசைகளை பூர்த்தி செஞ்சிருப்பா, உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சிருப்பா. அந்த நேரத்துல அவர் கணவன் செஞ்ச நலவுகளை மனைவிமார்களை நீங்க மறந்துடாதீங்க. மனைவி செஞ்ச நலவுகளை கணவன்மார்களை நீங்க மறந்துடாதீங்க. புனிதமான உறவு. ஒரு மனிதன் உலகத்துல ஒரு பிள்ளைக்கு மகனாக, ஒரு வாப்பாவுக்கு மகனாக வாழ்றதை விட அதிகமான காலம் ஒரு பெண்ணுக்கு கணவனாக வாழ்றான். ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு மனைவியாக வாழ்றான். அதிகமான உறவு அதுதான். கண்ணியமானவர்களே, எனவே இந்த இத்தா கணவனுடைய புனிதத்துவத்தை பெண்களுக்கு உணர்த்துது. விவாகரத்து பெற்றால் கூட அந்த அவங்க செஞ்ச நனவுகளை நீங்க மறந்துடக்கூடாது. குர்ஆன் பேசுது, இந்த உறவை புனிதமாக பேசுது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அறிமுகம் இல்லாத 2 பெண்கள், அதாவது ஆணும் பெண்ணும் அறிமுகம் இல்லாதவர்கள், ஒரு திருமண ஒப்பந்தத்தின் மூலமாக அவர்களுக்கு அறிமுகம் ஏற்படுகிறது, உறவு ஏற்படுகிறது. ஹராமாக இருந்த, பார்ப்பதற்கு ஹராமாக இருந்த அந்த பெண்ணை அல்லாஹ் ஹலாலான மனைவியாக ஆக்குகிறான். அந்த பெண்ணின் தாயை தன் தாயை போன்று அல்லாஹ் ஆக்குகின்றான். உம்மஹாத்து நிசாயிக்கும், உங்களோட மனைவிமார்களுடைய தாய்மார்கள் உங்களோட தாயை போல. மஹரம் இல்லாம இருந்த பெண், ஹராமாக்கப்பட்டிருந்த ஒரு தாய், ஒரு உறவின் மூலமாக, நாங்க சொல்ற ஒரு வார்த்தையின் மூலமாக, ஒரு திருமண பந்தத்தின் மூலமாக அந்த தாயை போல மாறுறார். ஒரு விதவை பெண்ணை திருமணம் செய்யறார் ஒருவர். அந்த பெண்ணை திருமணம் செய்யறதால அந்த விதவை பெண்ணுடைய பிள்ளைகள் தனக்கு மஹரமானவர்களாக தான் ஒரு தந்தையை போல மாறுறாரு. எங்கோ இருந்த ஒரு பெண் தன் மகனுக்கு முடிச்சு கொடுக்கிறோம், அந்த பெண் தன் மருமகள் தன் பிள்ளையை போல மாறுறார். இதால் அல்லாஹ் சொல்றான், மீசாக்கன் கலீலா, பலமான ஒப்பந்தம், திருமண ஒப்பந்தம் பலமான ஒப்பந்தம். எங்கோ இருந்த பெண்களை உறவை போன்ற, இரத்த உறவுகளை போன்ற உறவை ஏற்படுத்துகிறது இந்த திருமணம். எனவே அந்த அடிப்படையில் திருமண வாழ்வு குர்ஆன் சொல்கிற பிரகாரம் அமைகின்ற போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட முன்மாதிரியாக எடுத்து என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைக்குகின்ற போது அது மனமானதாக மாறும். கணவன்மார்களை பெண்கள் புரிந்து நடப்பதை போன்று பெண்களை மதித்து கணவன்மார்கள் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, திருமணத்தை பற்றி பேசுகின்ற போது சாலிஹான பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்ற விடயத்தை மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் எங்களுக்கு உணர்த்துவதை போன்று ஒரு பெண்ணின் கருத்தை, மனைவியின் பேச்சை, வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், பெண்களோடு நன்றாக பேசுங்கள், கனிவாக பேசுங்கள், அன்பாக பேசுங்கள், நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் பொதுவாக சொல்வதை போன்று ஒரு பெண்ணுடைய பேச்ச கணவன் எந்த அளவுக்கு மதிக்க வேண்டும் என்ற விடயத்தை அல்லாஹ் பேசுவதற்கு உதாரணமாக அல்லாஹ் எடுத்தது ஃபிர்அவுன். ஒரு கணவன் மனைவி எப்படி தெரிவு செய்யணும் என்ற விஷயத்துக்கு அல்லாஹ் பேசியிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்த ஒரு பெண்ணை மனைவி என்ற காரணத்தினால் மாத்திரம் மதித்த ஒரு கணவனுக்கு அல்லாஹ் உதாரணமாக பேசியிருப்பது ஃபிர்அவுன். ஃபிர்அவுனுடைய காலத்தில் பிறந்த எல்லா ஆண் குழந்தைகளும் கொலை செய்யப்பட்டார்கள். இன்று கஸாவில் எங்களுடைய சிறார்கள், எங்களுடைய தாய்மார்கள், எங்களுடைய இளைஞர்கள் எரிக்கப்படுவதை போன்று, பட்டினியின் மூலம் படுகொலை செய்யப்படுவதை போன்று ஃபிரௌனுடைய காலத்தில் அந்த சண்டாளன் எல்லா ஆண் குழந்தைகளை வெட்டி அவர்களை கொலை செய்தார். குர்ஆன் பேசக்கூடிய நிகழ்வு. ஆனால் கண்ணியமானவர்களே, ஒரு மூசாவை மட்டும், ஒரு ஆண் பிள்ளை மூசாவை மட்டும் ஃபிரௌன் விட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதாவது அதுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் பல பேர்கள், பல நபிமார்களுடைய நிகழ்வுகளை அல்லாஹு தஆலா பேசியிருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய பல ஆண்களை கொண்ட, பல ஆண் பிள்ளைகளை கொண்ட ஃபிரௌன் ஒரு மூசாவை மட்டும் கொல்லாமல் விட்டார். அது அல்லாஹ்வுடைய நாட்டம். அதுக்கு காரணம் யார்? கண்ணியமானவர்களே, ஈமான் கொள்ளு, அல்லாஹ்வை நம்புகிற விஷயத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிற்காலத்துல சொல்லி ஃபிரௌன் ஏற்றுக்கொள்ளல.
ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியும் ஏற்றுக்கொள்ளல, எவ்வளவு நல்ல மக்கள் சொல்லியும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளல. ஆனா மனைவி ஒரு விஷயத்த சொல்றா. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நேரடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தண்ணீர் மிதந்து கொண்டு வருகிற போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அந்த ஃபிரௌனுடைய மனைவி எடுத்து கையில் எடுக்குகின்ற போது, ஃபிரௌன் அந்த குழந்தையை கொல்ல முயற்சிக்கின்ற போது மனைவி சொன்ன வார்த்தை குர்ரத்து ஐனுல் ஐனில் லி வலக் சொன்னாங்க. முதலாவது, இந்த குழந்தை எனக்கும் உனக்கும் கண் குளிர்ச்சியான பிள்ளையாக மாறும். ஃபிரௌன் மனைவி சொல்றா, பிள்ளை கண் குளிர்ச்சியாக மாறணும், சந்தோஷமாக மாறணும். எப்ப மாறும்? நல்ல மனைவி கிடைக்கணும். நல்ல மனைவி வந்தா தான் புள்ள கண் குளிர்ச்சியாக வரும். சாலிஹான பிள்ளையாக வரணுமா? மனைவி சாலிஹானவளா இருக்கணும். அந்த தாய் சொல்றா, குர்ரத்து ஐனில் இவளுக்கு எனக்கும் உனக்கும் குழந்தை பாக்கியம் இல்ல, இந்த குழந்தை எனக்கும் உனக்கும் கண்குளிர்ச்சியாக மாறும். லா தக்துலு அஸா ஐயன் ஃபஅனா அவ் நத்தஹிதஹு வலதா, இந்த பிள்ளையை மட்டும் நீ கொல்லாத, இந்த குழந்தை எங்களுக்கு பிரயோசனம் தரக்கூடிய குழந்தையாக ஒரு நாள் மாறும், எங்களுக்கு பயனளிக்கக்கூடிய குழந்தையாக மாறும் என்று மனைவி சொல்லக்கூடிய நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான ஆண் குழந்தைகளை கொண்ட ஃபிரௌன் மனைவியின் பேச்சை மதித்து ஒரு குழந்தையை விட்டார். மனைவி என்பவர்கள் மாணவிகள் அல்ல, மனைவிமார்கள் என்பவர்கள் எங்களை சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடியவர்கள். மிக அதிகமாக மனிதனை நரகத்துக்குள்ளால் தள்ளக்கூடிய கண் என்று சொல்லக்கூடிய அந்த உறுப்பு, அஃபம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆண் உறுப்பு, இந்த ரெண்டும் எங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்குது. பெண்கள் இல்லை என்றால், மனைவிமார்கள் இல்லை என்றால், இந்த இரண்டின் மூலமாக பாவங்களை செய்யக்கூடிய ஆண்கள் நரகம் சென்று விடுவார்கள். நரகத்தை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாப்பதற்கு எனக்கு துணையாக, மார்க்கபடி எங்களுக்கு உதவியாக எனக்கு மனைவியை தந்திருக்கிறான். மனைவியின் கருத்துக்களையும் மதித்து நடக்க வேண்டும் என்பதை ஃபிரௌனின் மூலமாக, சண்டாளனின் மூலமாக அல்லாஹ் சொல்லித்தாரான். அந்த அளவுக்கு அநியாயம் செஞ்ச அந்த அநியாயக்காரனே மனைவியிட பேச்ச மதிச்சிருக்கிறான் என்றா, நாங்க மனைவிமார்களுடைய பேச்ச அந்தந்த சந்தர்ப்பங்கள்ல அவங்களோட கருத்துக்களையும் மதிக்கணும், அவங்களோட பேச்சுக்களையும் மதிக்கணும் என்ற பாடத்தையும் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இந்த குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசக்கூடிய நேரத்துல இந்த ஃபிரௌனுடைய விஷயத்தையும் அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, குர்ஆனில் போதிக்கப்பட்ட போதனைகளை, ஹதீஸிலே வந்திருக்கக்கூடிய குடும்ப வாழ்வு சம்பந்தமான விடயங்களை படிக்க வேண்டும். உலகத்துடைய விடயங்கள் எல்லாம் படிக்கின்றோம். ஆனா உலகத்தில் நான் ஒரு கணவனாக, ஒரு தந்தையாக வாழ்கிறேன், எப்படி வாழ வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லியிருப்பதை போன்று வேறு இடங்களில் சொல்லப்பட்டிருக்கவில்லை. அந்த அடிப்படையில் அது சம்பந்தமான விடயங்களை தேடி படிப்போம். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய, குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி அணுக வேண்டும், மனைவிமாரோடு எப்படி உரையாட வேண்டும், பிள்ளைகளோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளுக்கு முன்னால் மனைவிமார்களோடு எப்படி நடக்க வேண்டும், வீட்டுக்குள்ளால் பிள்ளைகள் எங்களுடைய அறைக்குள்ளால் வருகின்ற போது எப்படி வர வேண்டும், எந்த தோற்றத்தில் எங்களுடைய பிள்ளைகள் எங்களை பார்க்க வேண்டும் என்ற பாடங்களை எல்லாம் குர்ஆன் மிக விரிவாக பேசியிருக்கிறது. அந்த அடிப்படையில் கண்ணியமான அது சம்பந்தமான கருத்துக்களுக்கு மதிப்பளிப்போம். அது சம்பந்தமான வகுப்புகள் நடைபெறுகின்ற போது அதுக்கு நாங்கள் எங்களுடைய நேரங்களை கொடுப்போம் என்று அதிகாலை பாடசாலையில் பிள்ளைகள் பெற்றோர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயம் அழகாக முன்வைக்கப்பட்டது. அதுபோன்று இன்றும் இன்ஷா அல்லாஹ் அசருக்கு பின்னால் பெற்றோர்களாகிய நாம் எங்களுக்கு மத்தியில் எங்களுடைய உறவுகளை எப்படி நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும், வளர்க்க வேண்டும், திருமணம் என்ற அந்த புனிதமான உறவை நாங்கள் எப்படி பேண வேண்டும் என்ற விடயங்கள் சம்பந்தமாக, எங்களுடைய பிள்ளைகளோடு எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் விஷயங்கள் சம்பந்தமாக கருத்துக்கள், அதே போன்று சிறந்த உலமாக்களின் மூலமாக வழிகாட்டுகள் வழங்கப்பட இருக்கின்றன. இவ்வாறான விடயங்களை தேடி படித்து என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கோளாறுகளை, குறைகளை நிவர்த்தி செய்து பூர்த்தியான சாலிஹான கணவனாக, பூர்த்தியான சாலிஹான மனைவிமார்களாக என்னுடைய மனைவிமார்கள் மாறுவதை போன்று ஒரு சிறந்த ஒரு கணவனாக உலகத்திலே வாழ்ந்து சிறந்ததொரு சமூகம் உலகத்தில் உருவாக்கப்படுவதற்கு காரணமானவர்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும். அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத்தை கிருபை செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ் சர்வதேச மட்டத்தில் இஸ்லாமிய சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைகள், இன்னல்களை விட்டு இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாத்து அவர்களுக்கு மறுமலர்ச்சியான வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹில் வாஹிதுல் அஹத் அல் ஃபர்து ஸமத் الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد، والصلاه والسلام على من بلغ الرساله ونصح الامه وادى الامانه وجاهد في الله حق جهاده محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان ما تعاقب الليل والنهار. اما بعد فاوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون.
بارك الله لي ولكم في القرآن العظيم، ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه الغفور الرحيم. الحمد لله الواحد القهار الرحيم الغفار، أحمده تعالى على فضله المدرار، وأشكره على نعمه الغزار. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له العزيز الجبار، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله المصطفى المختار، صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله الأطهار وإخوانه الأبرار وأصحابه الأخيار ومن تبعهم بإحسان ما تعاقب الليل والنهار. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فإنها العدة في الشدة والرخاء، والذخيرة في السراء والضراء، كاشفة الغموم ومذهبة الهموم وجالبة الأرزاق وميسرة الأمور بإذن الله العزيز الغفور. ألا وصلوا وسلموا رحمكم الله على النبي المختار كما أمركم بذلك العزيز الغفار، فقال عز من قائل: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم ارض عن الخلفاء الراشدين براء المؤمنين أبي بكر وعمر وعثمان وعلي رضوان الله تعالى عليهم أجمعين، والباقين من الصحابة المهاجرين والأنصار والتابعين وتبع التابعين إلى يوم الدين. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات، وألف بين قلوبهم واهدهم سبل السلام. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم يذكركم واشكروه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.